Hello sir and ma'am, I have created a new type of project called halogen filament stove and I'm going to present it in this video scene for clarification to the expert. It is well known fact that the heat produced by halogen filament is heavier than that produced by ordinary electric resistance wires. Therefore, the purpose of this project is to utilize this idea in home appliances. The highlight of this project is to avoid traditional appliances like LPG gas stoves and to create a new generation in future. Here I am showing a 12-volt 55-watt halogen resistor bulb. When we turn on this type of halogen filament bulb, the intense heat is emitted only on one side, but the brightness of the halogen bulb is emitted on all sides. Here specifically I have wrapped a tape around this bulb. When it turned on, only one side of bulb is melt immediately. This melting area has been designed as the top part of this project. This helps to cook anything quickly with this halogen filament stove. சார் நான் புதுசாக எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். இதோட அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. சாதாரண எலக்ட்ரிக் ஃபிலமெண்ட்டில் உள்ள ஹீட்னஸ் கம்மி தான். ஆனால் எங்கள் ஹேலஜன் ஃபிலமெண்ட்டில் வர்ற ஹீட்னஸ் வெரி ஹை. இந்த பேசிக்கை யூஸ் பண்ணி நாங்கள் அந்த புது மெத்தடை உருவாக்கியிருக்கிறோம். இது நாங்கள் இப்போ ஆன் பண்ணுறோம். அந்த இதான் ஹேலஜன் ஸ்டவ்வு, ஹேலஜன் ஃபிலமெண்ட் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணுறப்ப இதோட பவர் ஹெவியாக இருக்கும். ஹெவியாக இருக்குன்னா மெட்டலே மெல்ட் பண்ணுற மாதிரி பவர் வரும். ஆனால் இந்த பவரை நம்ம ஹோம் அப்ளையன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதுனால இதனால எந்த ஒரு டேமேஜும் கிடையாது, எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. பாதுகாப்பு முக்கியம் நமக்கு. பாதுகாப்புன்னு சொன்னாச்சுன்னா எந்த பக்கம் தொட்டாலும் 0 வோல்ட் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹேலஜன் லைட் எரியுது. இப்போ ஆஃப் பண்ண அங்கே எங்கேயுமே கரண்ட் இருக்காது. காரணம் அங்கே வெறும் 12 வோல்ட் தான் வேலை செய்யுது. 12 வோல்ட் ஹேலஜன் பல்பு தான் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு பல்பு பீஸ் போயிடுச்சுன்னா கூட நம்மளே அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு நம்மளே வேறு பல்பு ஃபிட் பண்ணிக்கலாம். இதுக்கு டெக்னீஷியன் தேவையில்லை. இப்போ அந்த மேலே பேப்பர் வைக்க போகிறான், பேப்பர் தீப்பிடிச்சு எழுதி பாருங்கள் பேப்பரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும். இதில் சமையல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஒரு அந்த ஹேலஜன் பல்பு மேலே தான் உட்காந்துருக்கு அந்த பாத்திரம் போல். ஆனால் ஹேலஜன் பல்புக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. ஏன்னா காரணம் உள்ள சீட்டிங் பண்ணியிருக்கோம். தண்ணி கொதிக்குது. இது இல்லாமல் நாங்கள் இன்னும் நிறைய சிறப்பு அட்வான்டேஜ் நிறைய வச்சுருக்கோம். இது கேரண்டி 10 இயர்ஸ் கொடுக்கலாம். எல்பிஜி கேஸை இது அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த தயார் பண்ணியிருக்கிறோம். எல்பிஜி கேஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ். இதனால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும். அதுக்காக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொஞ்சம் தேவை இருக்குது. இது இல்லாமல் சப்போஸ் இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஸ்டவ்வு இப்போ கவர் பண்ணுறோம் ஷட்டர். இப்போ மூடியில் அது உள்ள எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் ஷட்டர் பண்ணியிருக்கோம். வேலை முடிஞ்சிருச்சு. குக்கிங் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஷட்டர் பண்ணி முடிச்சிருக்கோம். இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் நிறையா இருக்குது. இந்த ஹேலஜன் ஸ்டவ் ஹேலஜன் ஃபிலமெண்ட்டுக்கு அளவுக்கு அதிகமான வெப்பத்திறன் ஆற்றல் உள்ளது. அதனால் அதை அடிப்படையாக வச்சு நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை இருக்குது. Now, in this new type of home appliance product, you might assume that if water or food boils over and spills onto the halogen resistor, the hot water could damage the resistor. However, this concept ensures that no resistor bulbs are affected, as demonstrated clearly in this video scene. The reason is that the liquid that comes out of the pot while cooking is hot. That's why no damage is occurred on the halogen filament bulb. Now
The halogen filament bulb, which is a key component of this project, cannot be directly used as purchased from the market because it requires some modification. The wattage value of this bulb is 100 watts, but for the development of this project, a requirement of 24 volts and 250 watts is necessary. Currently, bulbs with these specifications are not available in the market. However, the companies manufacturing this product says that they are ready to manufacture it as per our request, but only if we place a bulk order. Therefore, some fund help is needed for develop and market this successful project. In this stove, I have used 6 halogen resistor bulbs with the value of 12 volt and 100 watt per each resistors, resulting in a total wattage of 600 watt. Now, the input energy for these resistors is not supplied through an SMPS or step-down transformer. This is because such components cannot provide 5 years guarantee. Instead, an AC capacitor is used for step-down purposes. This approach allows the product to have a guarantee up to 10 years. Now I will attach a diagram for clarification. In this circuit, I have connected the heating resistors to the AC capacitors in series in both base and neutral circuit coming from the main power because consumer safety is very important.